சார் ஆம்பளையாவது பரவாயில்லைங்க, ஆஃபீஸில் இப்போ தப்பு பண்ணிட்டோம் வச்சுங்களேன், நமக்கே தெரியும் பண்ணிட்டோம், மேலதிகாரி வந்து திட்ட போகிறாரு, இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளே மனசளவில் ரெடி ஆகிடுவோம். அதனால் திட்டு வாங்கிறதுக்கு சைக்காலஜிக்கலாக ரெடி ஆகிடுவோம். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸ், கம்பெனிலலாம் வேலைக்கு போகிற லேடிஸ் ரொம்ப புத்திசாலி. நான் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக கம்பெனிக்கு போகிற லேடிஸுன்னு சொல்கிறேன். புத்திசாலி புத்திசாலி. சரி, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தப்பு பண்ணிட்டுங்க திட்டத்துக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க. இந்த திட்டுறவங்கள ஏற்கனவே அழுகுறவங்கள திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி அப்படி தாங்க, அது அழுவுது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும் ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு. சரி விடு அப்படின்னா, அன்றைக்கி பார்த்தா அழுகுது. எனக்கு என்ன தப்பு பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். பிரச்சனை என்னென்னா எனக்கே மெமோ வரும், ஏன்னா நான் சைன் பண்ணிக்கிறேன். தாங்க முடியல, எப்படி இருந்தாலும் எனக்கும் திட்டு விடும். கூப்பிட்டு நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாமல் பேப்பர் போட்டு போ, ரிசைன் பண்ணிட்டு போச்சா சார். அது வரையும் அழுது இருந்ததுங்க. நான் திட்டினோம்னா அழுக ஓவர் ஆகி முந்தானி எடுத்து வாயில் வச்சுட்டு கதவு திறந்து ஓடுது. வெளியில் வந்து பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிடுச்சுங்க, அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துடுச்சு. அவருக்கு தான் 7 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. என்ன எங்கள் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்பிட்டேன். நான் டக்குன்னு என்ன பண்ணேன், இல்லை சார் ஜிஎம் தான் சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னன்னா அவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணாமல் வச்சுங்களேன், ஜிஎம்ஐ வலிச்சு விட்டுறது. ஏன்னா அந்த ஆள் தனியாக நம்ம அடிக்க முடியாதுங்க. ஆனால் அவன் சொன்னான் சார், அந்த ஆள் கண்ணில் பார்த்தேன், அதில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல.